அரசே, குழப்பங்கள் வரும்பொழுதுதான் சற்று அமைதி காக்க வேண்டும். அந்த அமைதி நமக்கு நல்ல முடிவை தரும். வந்து அமருங்கள் அரசே. அரசே, இந்த பழத்தை உண்டு அமைதி கொள்ளுங்கள். அரசே, ஏன் தங்களின் முகம் இத்தனை வாட்டமாக உள்ளது? ஒன்றுமில்லை, சற்றே களைப்பாக இருக்கிறேன், அவ்வளவுதான். இல்லை, தங்களை நான் அறிய மாட்டேனா? பாண்டவர்கள் நாடு திரும்புவதில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதா? இல்லையே, அவர்களை ராஜமரியாதையோடு அழைத்து வர உத்தரவிட்டிருக்கிறார் அரசர். அப்படியென்றால் தாங்கள் உற்சாகமாக அல்லவா இருக்க வேண்டும்? ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? அது ஒன்றுமில்லை. மகாமந்திரிக்கு வணக்கம். தங்களை காண அனுமதி கோரி அங்கதேச மன்னர் கர்ணன் வந்திருக்கிறார். கர்ணனா? என்னை காணவா? ஆம் அமைச்சரே. உடனே அழைத்து வர உத்தரவு. அமைதி கொள்ளுங்கள். தந்தையே, தாங்களும் என் எதிரிகளோடு கைகோர்த்துக் கொண்டீர், அப்படித்தானே? துரியோதனா, என்ன பேசுகிறோம் என்பதை உணர்ந்துதான் பேசுகிறாயா? நன்றாக உணர்ந்துதான் பேசுகிறேன். தந்தைக்கு என் மீது உண்மையான பிரியம் இருந்திருந்தால் பாண்டவர்களை அத்தினாபுரத்திற்குள் நுழைய அனுமதித்திருப்பாரா? பாண்டவர்களின் வருகையை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் எங்களுடைய வாதத்தை தந்தை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லையே. விதுரரின் துரோகத்தை மாமா பட்டியலிட்டு கூறிய பிறகும் பாண்டவர்களை அத்தினாபுரத்திற்குள் நுழைய உத்தரவிட்டது ஏன்? அதுதான் எனக்கு விளங்கவில்லை. பாவம், அரசர் என்ன செய்வார்? அவரே அனைத்தையும் மறந்து பழங்களை உண்டு கொண்டிருக்கிறார். துரியோதனா, அரசருக்கு எப்போதுமே தம்பியின் புத்திரர்கள் மேல் அளவு கடந்த பாசம். அதனால்தான் அவர்களை ராஜ மரியாதையோடு அழைத்து வரும்படி உத்தரவிட்டிருக்கிறார். சகுனி, நீ எரியும் தீயில் எண்ணெயை வார்க்காதே. தந்தையே, தாங்கள் என்னை மகனே மகனே என்று உரியது எல்லாம் வெளிவேஷம். தங்களுடைய வேஷம் இப்போது வெளித்து விட்டது. உங்களுடைய உண்மையான நேசமும் பாசமும் பாண்டவரிடமே குவிந்திருக்கிறது. துரியோதனா, உன் வார்த்தைகளால் என்னை கொல்லாதே.
நான் உன் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கு ஈடாக இந்த உலகத்தில் ஏதும் இல்லை. பின்பு எதற்கு உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இத்தனை முரண்பாடு? துரியோதனா, முரண்பாடு என்று நீ எதை குறிப்பிடுகிறாய்? தனித்திருக்கும் போது ஒரு பேச்சு, ஆலோசனை மண்டபத்தில் கூடியிருக்கும் போது ஒரு பேச்சு. எதற்காக பாண்டவர்களை அத்தினாபுரம் அழைத்தீர்கள்? அதை விடுத்தால் வேறு வழி இல்லை. ஆலோசனை மண்டபத்தில் நான் அரசன். அறிஞர்கள் சொல்லும் நீதிக்கு செவிசாய்க்க கடமைப்பட்டவன். அரசரின் முடிவிற்கு மற்றவர்கள் கட்டுப்பட மாட்டார்களா? நிச்சயம் கட்டுப்படுவார்கள். ஆனால் அரசன் எடுக்கும் முடிவு நடுநிலையோடு நீதி வழுவாமல் இருக்க வேண்டும். நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றியிருந்தால் ஒரு நல்ல தந்தையாக இருந்திருப்பேன். ஆனால் இந்த அத்தினாபுரத்து அரசனாக இருந்திருக்க முடியாது. எனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. உங்களுக்கு பதவிதானே முக்கியம், அப்படித்தானே? ஆம், உன் தந்தை பதவி ஆசை பிடித்தவன் தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த ஆசை என் சந்ததிகள் இந்த அத்தினாபுரத்தை ஆள வேண்டும் என என் விருப்பத்தினால் ஏற்பட்டது. அதை நீ மறந்து விடாதே. பின்பு எதற்காக பாண்டவர்களுக்கு நாட்டை தாரவரக்க துணிந்தீர்கள்? பாண்டவர்களை நாட்டிற்குள் அனுமதிப்பது நாட்டை அவர்களுக்கு தாரை வார்ப்பதாக ஆகிவிடாது. மேலும் நாம் அனுமதிக்காவிட்டாலும் பாண்டவர்கள் அத்தினாபுரம் வர உரிமை படைத்தவர்கள் என்பதை நீ மறந்து விடாதே. குறைந்தபட்சம் தாங்கள் பாண்டவர்களின் வருகையை தள்ளி போட்டிருக்கலாம். அப்படி ஒருவேளை தள்ளி போட்டிருந்தால் பாண்டவர்களை தவிர்க்க ஏதாவது யோசனை செய்திருக்கலாம். ஆனால் தாங்களோ பாண்டவர்களின் வருகைக்காக காத்திருப்பவர் போல் முடிவை அறிவித்து விட்டீர்களே. கர்ணன் எதற்காக தங்களை சந்திக்க வர வேண்டும்? எதற்கு என்னை சந்திக்க வருகிறான் என்று எனக்கு புரியவில்லை. பாரதம் போற்றும் மதியுக மந்திரியாரே, நீதியின் ஊற்றுக்கண்ணான மகா மந்திரியாரே, தங்களுக்கும் தங்கள் பத்தினியாருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த எளியவன் இல்லத்தில் அங்க தேசத்து மன்னன் கர்ணனா? நான் காண்பது கனவில்லையே. பொற்சுடர் வீசும் கதிரவன் என்றும் தன்னை பெருமையாக உணர்ந்ததில்லை, அடுத்தவர்க்கும் வலுக்கட்டாயமாக உணர்த்தியதில்லை. அதுபோல் தாங்கள் தங்களை எளியவன் என்று கூறினாலும் தங்களின் புகழை நானும் அறிவேன், இந்த வையகமும் அறியும். கர்ணா, இந்த ஆசனத்தில் அமர்ந்து கொள். அமைச்சரே, தங்களிடம் ஒரு கோரிக்கை. கேள் கர்ணா. பாண்டவர்களைப் போல் கௌரவர்களைப் போல் யாரும் மற்ற இந்த அனாதை தங்களை சித்தப்பா என்று அன்போடு அழைக்கலாமா? உறவுகள் பெயர்களில் அல்ல, மனங்களில் உள்ளது. அதை நீ அறியாதவன் அல்ல. என்னை நீ தாராளமாக அழைக்கலாம். சித்தப்பா, முதலில் தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பா? ஒரு சிநேகிதனுக்கு விசுவாசமாய் இருப்பது ஒரு நண்பனின் கடமை அல்லவா? அப்படி இருக்க நான் உன்னை மன்னிப்பதற்கு நீ என்ன தவறு செய்தாய்? என் ஆருயிர் நண்பன் துரியோதனின் சார்பாக நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை கர்ணா. ஆன்றோர்களும் சான்றோர்களும் கூடியிருந்த அவையில்
தங்களின் பிறப்பை இழிந்து பேசிவிட்டார் சகுனி மாமா. அக்கணம் அனலிலிட்ட புழுவாக துடிதுடித்து போனான் இந்த தேரோட்டியின் மகன். ஈனம் என்பது பிறப்பில் இல்லை, செயலில்தான் உள்ளது. அப்படி பார்த்தால் முக்கண்ணன் சிவபெருமானின் புத்திரனாகிய ஞானக்கடவுள் முருகப்பெருமானுக்கு நிகரானவர் தாங்கள். இதை நானும் அறிவேன், இந்த உலகமும் அறியும். ஆற்றாமையால், அவை நாகரிகம் அறியாமல் சகுனி மாமா தங்களை இழிந்து பேசிவிட்டார். அவருக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். கர்ணா, அன்னையே, தாங்களும் என்னை மன்னிக்க வேண்டும். சகுனி ஒன்றும் பொய் உரைக்கவில்லையே கர்ணா. தாசிக்கு பிறந்தவன் தானே கர்ணா இந்த விதுரன். சித்தப்பா, தங்களை தாங்களே ஏன் தாழ்த்தி பேசுகிறீர்கள்? தங்களின் தாயார் யார்? பாக்யவதி சிவை. தந்தை வேதங்களை வகுத்த வியாசர் பெருமான். இப்படி ஒரு புண்ணிய பிறப்பு எத்தனை பேருக்கு வாய்க்கும்? வியாசர் பெருமானின் புதல்வராகிய தங்களையே இந்த உலகம் பழித்து பேசும் என்றால், பரப்பறியாத எளியவனாகிய இந்த கர்ணனின் நிலைமையை நினைத்து பாருங்கள். கர்ணா, சித்தப்பா, கர்ணா, கர்ணா, பிறக்கும் பொழுதே கவச குண்டலத்தோடு பிறந்தவனே, தேவகுமாரன், தேவர்களுக்கெல்லாம் தேவன் நீ, சத்திரியர்களுக்கெல்லாம் சத்திரியன் நீ. சித்தப்பா, தர்மத்தின் அவதாரம் தாங்கள். தங்களின் வாக்கு பலிக்கும். என் நண்பன் துரியோதனன் எப்பிழை செய்திருந்தாலும் தாங்கள் தான் மன்னித்தருள வேண்டும். கர்ணா, உன் நட்பின் ஆழம் கண்டு நான் வியக்கிறேன். உன் நற்குணம் கண்டு நான் மலைக்கிறேன். உன் எண்ணம் சித்திக்கும் கர்ணா, சித்திக்கும். ஆனால் ஆனால் நீ இருக்கும் இடத்தில் இருள் போக்க எண்ணுகிறாய். ஆனால் நீ இருக்கும் இடம் ஒளிப்புகை இயலாத பாதாளம் கர்ணா. அறிவேன் சித்தப்பா, நன்கு அறிவேன். அந்த பாதாளம்தான் என்னை அரவணைத்த அன்னை மடி. சித்தப்பா, நான் விடைபெறுகிறேன். கர்ணா, உன் வருகைக்காக இந்த இல்லத்தின் கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். உன் சித்தப்பனும் காத்து கொண்டிருப்பான். சித்தப்பா, சித்தப்பா, நன்றி சித்தப்பா, மிக்க நன்றி. நான் வருகிறேன், நான் வருகிறேன், வருகிறேன். சுலபா,
கர்ணனின் நற்பண்பை கண்டாயா? கண்டேன். மேலும் கர்ணனுக்குள் ஒளிந்திருக்கும் குழந்தையையும் நான் கண்டேன். தாங்கள் அவையிலிருந்து மனச்சோர்வாக திரும்பியதற்கு இதுதான் காரணமா? அந்த சோர்வு கர்ணனை பார்த்ததும் அவனது பணிவான வார்த்தைகளை கேட்டதும் காற்றாய் கரைந்து போயிற்று. சகுனி, நான் அந்த முடிவை விரும்பி எடுக்கவில்லை என்பது உனக்கே நன்றாக தெரியும். ஆனால் அப்படி ஒரு முடிவை எடுப்பதைத் தவிர வேறு வழியும் இல்லை. மேலும் பிதாமகர் பீஷ்மர், குலக்குருக்களான துரோணாச்சாரியார், கிருபர், மகாமந்திரி விதுரர் ஆகியோர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பொதுவானவர்கள். அவர்கள் கூடியிருக்கும் அவையில் என்னால் எப்படி சுய வெறுப்பை வெளிக்காட்ட இயலும்? இறுதியாக என்னதான் கூறுகிறீர்கள்? பாண்டவர்களின் வருகையை நம்மால் தடை செய்யவே இயலாதா? இயலாது. பீஷ்மர் வெகுண்டெழுந்ததை கண்டாயல்லவா? பீஷ்மரின் கோபம் இந்த உலகையே அழிக்கும் ஆற்றல் கொண்டது. ஆகவே இப்பொழுது பொறுமை காப்பது அவசியம். அரசே, எனக்கு ஒரு யோசனை. யோசனையா? சொல் சகுனி. பாண்டவர்களை அழைத்து வரும் வழியிலே அவர்களை தீர்த்து கட்டிவிட்டால் என்ன? மாமா சொல்வதுதான் சரி. இப்போது வீரர்களை அங்கு அனுப்புகிறேன். அவர்கள் மறைந்து இருந்து பாண்டவர்களை தாக்கி கொன்று விடுவார்கள். துரியோதனா, நிறுத்து உன் பிதற்றலை. சகுனி, என் புத்திரனின் புத்தியை கெடுத்தது நீதான். ஏதும் அறியாத என் புத்திரர்களின் புத்தியில் நஞ்சை விதைத்தது நீதான். உடன் பிறந்த சாக்காடு நீ. உன் துர்போதனைக்கு ஆளான என் புத்திரர்கள் தன் சகோதரர்களை கொலை செய்ய துணிந்தார்கள். இத்தனை கேடுகளுக்கும் நீ ஒருவனே காரணம். உன்னை அத்தினாபுர அரண்மனையில் தங்க சம்மதித்ததே என் தவறு. இனி ஒரு கணம் உன்னை தங்க அனுமதித்தால் குரு வம்சத்தையே நீ அழித்து விடுவாய். உன் சகோதரியாக அல்ல, அத்தினாபுரத்து பட்டத்து அரசியாக சொல்கிறேன். உடனே அத்தினாபுரத்தை விட்டு வெளியேற. காந்தாரி, முதலில் உன் வாயை மூடு. சகுனியை வெளியேற்ற உனக்கு தைரியம் எப்படி வந்தது? அரசே, என்னிடம் இப்படி ஒரு கடும் சொல்லை உதிர்த்தது தாங்கள் தானா? ஆம், நான் தான். சகுனி உன் சகோதரனாக இருக்கலாம், ஆனால் இப்பொழுது இந்த சகுனி என் அந்தரங்க ஆலோசகன். அவனை இந்த அரண்மனையில் இருந்து வெளியேற்ற உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. கிடையாது.
தாயே, அக்கா, 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 நான் சொல்வதை கேளுங்கள். அக்கா, 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 என்னை மன்னித்து விட அக்கா. நான் வேண்டுமானால் அத்தினாபுரத்தை விட்டு வெளியேறி விடுகிறேன். அக்கா, அக்கா, தாயே, சுலபா, அரசே, நான் நாடு திரும்ப சில நாட்கள் ஆகலாம். அதற்கு தகுந்தாற்போல் என் உடைமைகளை தயார் செய். நானும் தங்களுடனே பாஞ்சாலம் வருகிறேனே, தங்களுக்கு உதவியாக இருக்குமே. நீ சொல்வதை கேட்கும் பொழுது நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நான் செல்வது இன்ப சுற்றுலா அல்ல, அரசுமுறை பயணம். விதுரா, அண்ணே, ஏன் இப்படி தனியாக வருகிறீர்கள்? நான் தனியானவள் என்பதை இன்றுதான் உணர்ந்து கொண்டேன். அண்ணே, உங்கள் பேச்சின் சாரம் எனக்கு புரியவில்லையே. சில விஷயங்கள் புரியாமல் இருப்பதே மேல் விதுரா. அண்ணே, உங்களின் பேச்சு எனக்கு பெரும் புதிராக இருக்கிறது. என்ன நடந்தது? அக்கா, ஏன் தங்களின் முகத்தில் இத்தனை கலக்கம்? என்னதான் நடந்தது? அண்ணே, தாங்கள் ஹத்தினாபுரத்தின் பட்டத்து அரசியார். தாங்கள் கண்ணீர் வடிப்பதா? பட்டத்து அரசி, பட்டத்து அரசியின் மகிமையை இன்றுதான் நான் அறிந்து கொண்டேன். விதுரா, எனக்கு ஒரு சந்தேகம். அண்ணே, கொலுவில் வீற்றிருக்கும் பொம்மைக்கும் அரியணையை அலங்கரிக்கும் பட்டத்து அரசிக்கும் ஏதேனும் வேறுபாடு இருக்கிறதா விதுரா? அண்ணே, தங்களுக்கும் அண்ணனுக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதா? எனக்கென்று சொந்தமாக கருத்தே இல்லாத போது எங்கிருந்து தோன்றும் வேறுபாடு? அண்ணே, தங்களின் மனது எதன் பொருட்டோ மிகவும் காயமுற்றிருப்பதை என்னால் அறிய முடிகிறது. எங்களோடு பகிரும் விஷயம் என்றால் பகிரலாம். தன் கணவன் காண முடியாத உலகத்தை தானும் காண விரும்பாமல் தன் கண்களை தானே கட்டிக்கொண்டு தன் உலகத்தையும் இருளாக்கிக் கொண்டவள் நான். அதற்கான வெகுமதியை ஹத்தினாபுர அரசரிடம் இன்று பெற்றுக்கொண்டேன் விதுரா, பெற்றுக்கொண்டேன். அண்ணே, என்னதான் நடந்தது? தான் பெற்ற பிள்ளைகள் நல்வழியில் நடக்க வேண்டும் என்று ஒரு தாய் விரும்ப மாட்டாளா? என் புத்திரர்களை தவறான பாதையில் அழைத்துச் செல்கிறான் என் சகோதரன் சகுனி. அவனை நான் கடிந்து கொண்டேன். என் வாயை மூடச் சொல்லி பிள்ளைகளின் கண் முன்னே
என்னை அவமதித்தார் உன் அண்ணன். அப்படியென்றால் நான் யார்? இந்த ராஜ்யத்தில் எனக்கான இடம் எது? என் முன்னே நடக்கும் தவறுகளை தட்டி கேட்கும் உரிமை எனக்கில்லையா விதுரா? அண்ணனின் புத்திர பாசம் அவரை அப்படி பேச வைத்திருக்கிறது. மற்றபடி உங்கள் மீது அண்ணன் கொண்ட அன்பை பற்றி நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. இல்லை விதுரா, இது நாள் வரையில் நான் இப்படி அவமானப்பட்டதே இல்லை. இத்தனைக்கும் காரணம் என் சகோதரன் சகுனி. அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அத்தினாபுர சாம்ராஜ்யத்தையே அழித்து விடுமோ என்ற அச்சம் என்னை ஆட்டி படைக்கிறது. தொற்று நோய் போல் என் புத்திரர்களை பற்றிக் கொண்டிருக்கும் சகுனியால் இன்னும் என்னென்ன விபரீதங்கள் நிகழுமோ நான் அறியேன். அண்ணே, சகுனிக்கு தன் அக்கா மீது அளவு கடந்த பாசம். அக்கா புத்திரர்கள் மீது அதைவிட 1000 மடங்கு பாசம். அதனால்தான் அவர் தன் நாட்டை மறந்து, மனைவியை மறந்து, மக்களை மறந்து நீங்களே கதி என்று கிடக்கிறார். பாசம் சகுனியின் கண்களை மறைக்கிறது. அந்த கண்மூடித்தனமான பாசம் என் புத்திரர்களை அழித்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் விதுரா. அன்னை, சத்திரிய பெண் நீங்கள். வருவதை தைரியமாக எதிர்கொள்ளும் துணிவு உங்களுக்கு உண்டு. விதுரா, ஆமண்ணே, ஒருவனின் நீதி இன்னொருவருக்கு அநீதியாக தெரியலாம். அது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தை பொறுத்தது. பாசத்திற்கும் பதவிக்கும் இடையே நடக்கும் போராட்டம் அது. இதில் எது வெல்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அன்னை, உங்களை பிரிந்து அண்ணன் ஒரு நொடி கூட இருக்க மாட்டார். அவர் உங்களை கடிந்து கொண்டிருக்கலாம். அதற்காக நீங்கள் அவரை தவிக்க விடக்கூடாது. சுலபா, அண்ணியை அண்ணனிடம் அழைத்துச் செல். வாருங்கள். வேண்டாம்,